பிரியாணி செய்ய தேவையான பொருள் இவ்வளவுதான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, பிரியாணி பொடி. அடுப்பை பற்ற வச்சு அகலமான சட்டி வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு போடணும். அது நல்லா வதங்கினோன்னா பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இது போட்டு வதக்கணும். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரந்தட்டியும் வதக்கணும். நல்லா புதினா மல்லி இலையை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினோன்னா பச்சை மிளகாய் 2-3 போடணும். தக்காளி போடணும். அடுத்து பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விட்டு வதக்கிட்டு லைட்டாக தேவையான அளவு உப்பு போடணும். குக்கரில் ஏற்கனவே கறி வேக வச்சுருக்கேன், அதையும் கொட்டி நல்லா கிண்டி 2 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது 4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கறி வெந்து நல்லா வதங்கினோன்னே அதையும் குக்கரில் போட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் வச்சு விசில் போட்டு விட்டுறணும். 3 விசில் வச்சு இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். டேஸ்டான சிம்பிளான குக்கர் மட்டன் பிரியாணி ரெடி.